யாகேல் மினிஸ்ட்ரீஸ் பிரசன்ஸ் ஜீவனை பேசு, ஸ்பீக் லைஃப். ஹalleluya, praise the lord. ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை திரும்பவும் சந்திப்பதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். ஜாய் டிவி நேயர்களே, குடும்பத்தினர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட ஜீவனை பேசும்படியாக ஜீவனை மட்டுமே தெரிந்து கொண்டு அதை பேசி அந்த ஜீவனுக்கு பின்னாடி இருக்கிற நிறைவை, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையாய் சுதந்திரித்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பெருக்கி கொண்டே இருக்கிறார். ஹalleluya, ஆமென். இந்த வாரங்களில் நம்ம பிரமாணங்களை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ பிரமாணங்கள்னா என்ன, அவைகள் எப்படி செயல்படுகிறது, நம்ம எந்த பிரமாணத்தின் கீழே இருக்கிறோம் எப்படி என்பதை நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம லேயரை பண்ணி கற்றுக்கொண்டே இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ முதல்ல நம்ம நியாய பிரமாணத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ அந்த நியாயப்பிரமாண செயல்பாட்டு கீழே நம்ம இல்லை என்பதை தெரிந்து கொண்டோம். ஆமென். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்தின் கீழே தான் நம்ம இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி நம்ம ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்துக்கு கீழே தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். விசுவாச பிரமாணம் என்ன, கிரியா பிரமாணம் என்ன, மனதின் பிரமாணம் என்ன, பாவ பிரமாணம், மரணத்தின் பிரமாணம், நீதியின் பிரமாணம், இப்படிப்பட்ட புருஷனுடைய பிரமாணம், ஸ்திரீயை பற்றியுடைய பிரமாணம், இது மேரேஜ், இப்படிப்பட்ட பிரமாணங்களினால தான் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா இப்போ உலகமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரமாணத்தின் கீழே, ஃபிசிக்ஸில் நம்ம படித்தோம் இல்லையா, லாஸ் ஆஃப் கிராவிட்டி, ஏரோடைனமிக்ஸ், எல்லா காரியங்கள்னால உலகத்தை ஆண்டு இப்படிப்பட்ட ஞானத்தினால அது இயங்க நிற்க வைத்திருக்கிறார். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரமாணத்தின் கீழே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போது நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம், என்ன கொடுக்குறோமோ அதை பெற்றுக்கொள்ளுகிறோம், எவ்வளோ மன்னிக்கிறோமோ அந்த அளவில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம், எந்த அளவில் அளக்குறோமோ அந்த அளவில் நமக்கு அளக்கப்படும். ஸோ இப்படிப்பட்ட பிரமாணங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கிறது என்பதை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இந்த பிரமாணத்தோட நிறைவுக்குள்ளே வந்திருக்கிறோம். தேவன் நாம மகிமைப்படுவதாக. இந்த 12வது பிரமாணம் மிகவும் முக்கியமான ஒரு பிரமாணம். ஸோ இந்த காரியத்துக்குள்ளே செல்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம், சரிங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாள் வரை எங்களை நீர் ஆண்டவரே தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்தீர். இந்த காலகட்டத்தில் எங்களை கொண்டு வந்து உம்முடைய பிரமாணங்களின் அறிவை, உம்முடைய பிரமாணங்களின் ஞானத்தை கற்றுக்கொள்ளும்படியான இது எங்களுடைய மனக்கண்களை நீர் திறந்ததற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி. நியாய பிரமாணத்தின் கீழே நாங்கள் இல்லை, செயல்படவில்லை என்பதை நீங்கள் எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எப்படி எங்கள் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியான அந்த ஞானம் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எந்த பாவ பிரமாணமோ மரண பிரமாணத்தின் கீழே நாங்கள் செயல்படவில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ராஜா. அப்படிப்பட்ட மனக்கண்கள் ஒவ்வொருத்தருக்கும் திறக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை நீர் ஆண்டவரை பலப்படுத்தி நீர் எங்கள் மூலியமாய் பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி, எங்கள் மூலியமாய் நீர் இடைப்படுவதற்காக நன்றி கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் இயேசு என்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பிதாவே, நன்றி. நேராக வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கிறேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, அதாவது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத
சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ ரோமர் 8:2 ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்தை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த பிரமாணம் நம்மளை என்ன செய்கிறது என்றால், இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிற்றே, முடிஞ்சிருச்சு, ஆக்கிட்டுச்சு அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த பிரமாணம் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இந்த விசுவாச பிரமாணத்தின் மூலியமாய் நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா விசுவாசிகளால் உண்டாகும் அடையாளங்கள் ஆவன, இந்த கிரியினால் அல்ல கிருபையினாலே அப்படின்னு. இந்த கிரியா பிரமாணத்தின் கீழே நம்ம இல்லை. நான் செய்வதனால் ஒன்றும் இல்லை, எனக்கு இயேசு செய்ததினால் நான் இப்படி இருக்கிறேன் என்பதை நாம் அழகாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து எப்படி மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை இயேசு கிறிஸ்துவே செய்யும்படிக்கு அவர் என்ன பண்ணாராம், பிதா தம்முடைய குமாரனை இந்த பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் ஒரு பலியாக நிவாரணியாக இந்த உலகத்துக்கு அனுப்பி என்ன பண்ணுறாராம், மாம்சத்தை இவர் என்ன பண்ணுறாராம், இயேசு கிறிஸ்துவோட மாம்சத்தினால பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டார். இயேசு கிறிஸ்துவோடைய மாம்சத்தில் பாவம் என்ற ஒரு என்டிட்டியை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். அதனால தான் இந்த பாவம், இந்த மரணம் என்ற விஷயம் நியாயம் தீர்க்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தினால. ஸோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பின பிதாவுடைய ஆவினால, அதே ஆவி நமக்குள்ள வாசமாய் இருக்கிறதுனால இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நமக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் விசுவாசிகள் பலவீனப்பட முடியாது, விசுவாசிகளுக்குள்ள எந்த நோய் நொடி இருக்கவே முடியாது, எந்த தரித்திர குறைவுகள் இருக்கவே முடியாது, அசமாதானமான காரியங்கள் இருக்கவே முடியாது. ஜஸ்ட் லைக் தட் எந்த விசுவாசியும் யாராலையும் தொடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, பிதாவோடைய அன்பையும் இருதயத்தையும் புரிந்து கொள்ள இவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அடுத்து ரோமர் 9:31 போன வாரத்தில் நம்ம பார்த்தது, நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. இனத்தினால் என்றில் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தினாலே கிரியைகளினாலே தேடினாங்க. அவங்க அதனால அது அவங்களுக்கு இடறுதலின் கல்லாயிற்று. நீதியின் பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தின் மூலமா தேடக்கூடாது. நீதி பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமா, அவருடைய மாம்சம் நமக்காக செய்து முடித்ததன் மூலமாய் தேடும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடைய நீதியினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதன் முழுமையை நம்மளால விளங்கி கொள்ள முடியும். அதே மாதிரி தான் இந்த காரியங்களை ஆதியாகமத்திலிருந்தே எழுதப்பட்டிருக்குது. எப்படின்னா, அந்த பழம் இருக்கு இல்லையா, அந்த கனியை ஏவாள் புசிக்கிறதுக்கு முன்னாடி பிதா ஒரு கரண்ட் ஷாக் வச்சுட்டு கிர் அப்படின்ட்டு அடிக்க வைக்கல இல்லைங்களா. அவர் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தடுக்கவும் செய்யலை. ஏன் அப்படி தடுக்க செய்யலை அப்படின்னு கேட்டால், அவங்க பிள்ளைகள் ஆதாமும் ஏவாளும் ஒரு சுயாதீனம் அப்படின்னா சுயமாக, ஆதீனம்னா என்னது, கண்ட்ரோல். அவங்களே கண்ட்ரோல் எடுத்து ஒரு டெசிஷன் வரணும். என்னென்ன, நான் இந்த கனியை புசிக்க மாட்டேன், நான் இந்த காரியங்களில் ஈடுபடுத்தி கொள்ள மாட்டேன், நான் இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத பேச்சுக்குள்ள சம்பாஷணைக்குள்ள நான் என்ன ஈடுபடுத்தி கொள்ள மாட்டேன் அப்படின்ற ஒரு சுயாதீனத்தில் செல்ஃப் அவங்களே டெசிஷனாக எடுத்து அதில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிரமாணம் தான் சுயாதீன பிரமாணம். யாக்கோபு நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, 1:25 சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து. இந்த சுயாதீன பிரமாணம்ன்றது என்னன்னா இட்ஸ் அ பூரண பிரமாணம், முழுமை அடைந்த ஒரு பிரமாணம், முழுமையானது. இதில் எந்த குறைவும் கிடையாது. ஏன்னா என்னுடைய இந்த வில்ல எழுதுறாங்களா, எழுதுறாங்க பாருங்களா, என்னுடைய முழு நினைவோட, என் சுய நினைவோட, யாரும் என்னை கண்ட்ரோல்லாம் பண்ணல, என்னை நீங்கள் ஃபோர்ஸும் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்க, நான் என்னோட சொந்தத்தில் இந்த உயிரில் எழுதுறேன் அப்படின்னு எழுதுவாங்க இல்லையா, அந்த சுயாதீனம். நான் இயேசு கிறிஸ்துவின் முழுமையே, அவருடைய அன்பை, பிதா எனக்காக செய்திருக்கிற காரியங்களை
நான் என்னோட சுயாதீனத்துலேருந்து அவங்கள லவ் பண்ண நான் சூஸ் பண்ணுறேன்றது என்னோட சைடு ஆஃப் லவ் ஃபார் தெம் அப்படி என்பதை நானாக சூஸ் பண்ணணும். இப்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் மதம் மாற்றுறாங்க, கிறிஸ்தவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இயேசுவை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மதத்தை மாற்றிட்டு இருக்கிறாங்க. இது மதம் மாற்றம் அல்லவே அல்ல. ஏன்னா தெரியாதவங்க பாவம், அவங்க ஏதோ ஒரு 2 சைடும் கூட இருக்கலாம், அதை பற்றி நம்ம பேச வரல. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபோர்ஸ் பண்ணி யாரையுமே ஒருத்தவங்களை இதை நம்ப வைக்க முடியாதுங்க. ஃபோர்ஸ் பண்ணி நம்புனா மனசு நம்புமா? நீ என்ன சொல்கிற, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குமேனா கொஸ்டின் பண்ண வைக்கும். நீங்கள் வேணால் போயிட்டு உங்கள் பிள்ளைங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி இதை நீ நம்பு அப்படின்னு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் நம்பு, நான் உன்னை இப்படி உனக்கு இது செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. என்ன இன்னைக்கு எதுக்காக அப்படின்றத யோசிப்பாங்க. பொதுவாக ஒரு விஷயத்தை யாருன்னா பலவந்தம் பண்ணி நம்ம சொன்னோன்னா அந்த இடத்துல அந்த நிமிஷத்துக்கு வேணால் சரிங்க நாங்கள் செய்கிறேங்கன்னு வீட்டுக்கார்ட்டையோ, ஓகேம்மா ஓகேப்பா அப்படின்னு அப்பா அம்மா கிட்டேயோ, இல்லை பிள்ளைங்கள்ட்ட நீ சொன்னபடியேப்பா அப்படின்னு தலையாட்டலாம் அந்த நிமிஷத்துக்கு தான். ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷியா எந்த ஒரு ஃபோர்ஸ் உங்கள் மேலே இல்லாமல் ஒரு அழகாக நீங்களே சுயமாக ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இயேசு கிறிஸ்துவை நான் என்னோட சொந்த இரட்சகராக நான் அங்கீகரிக்கிறேன், தேர்ந்தெடுக்கிறேன். என்னுடைய தகப்பன், என் பிதா, என்னை நேசிக்கிறவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சுயமான ஒரு ஆதீனத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா என் தகப்பனை சூஸ் பண்ணுறேன். இதுதான் அப்பாவுக்கு பிடிக்கும். எந்த கண்ட்ரோல், நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு? கண்ட்ரோல் பண்ணுச்சு இல்லையா? இதை செய்யாத, இங்கே பண்ணாத, இதை போகாத, இங்கே இச்சையாத, இதை பார்க்காத, இதை பண்ணாத. அது எந்த அளவுக்கு நெருக்கிச்சோ, எந்த அளவுக்கு சொல்லிச்சோ அந்த அளவுக்கு பாவம் பெருகுச்சு, அந்த அளவுக்கு கிருபை பெருகுச்சு. அது வேற விஷயம், நம்ம அங்கே வரல. ஆனால் நியாயப்பிரமாணம் இருக்கும்பொழுது எல்லா இடத்துலையும் மிகுதியான பாவங்களை பார்க்க முடிந்தது, மிகுதியான மீறுதல்கள் இருந்தது, மிகுதியான கீழ்ப்படியாமைகள் இருந்தது, மிகுதியான என்ன இருந்ததுன்னா பலி செலுத்துதல் இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இயேசு கிறிஸ்து தன்னோட சொந்த குமாரனை பிதா அனுப்பி அவங்க ஒரு பிளானை ஃபார்முலேட் பண்ணி உலகத்துக்கு அனுப்பி என்ன செய்கிறாங்க, இவங்க அந்த ஒரு மீட்பின் படலத்தை நிறைவேற்றி இந்த சுயாதீன பிரமாணமாகிய இந்த பூரண பிரமாணம், நான் முடிவெடுத்திருக்கிறேன், நான் என் தகப்பனை நான் நேசிக்கிறேன், அவர் சுயாதீனத்தில் தான் அவர் நம்மளை நேசிக்கிறாராம். ஏதோ இயேசு கிறிஸ்து பிதாவே நான் தான் இவங்களுக்காக இத்தனை அடி வாங்கிட்டேன்ல, நீங்கள் ஏன் அவங்க மேலே இவ்வளோ கோபமாக இருக்கிறீங்க அப்படி என்பதனால அல்ல. எந்த அளவுக்கு பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வலிச்சதோ அதே அளவுக்கு பிதாவுக்கும் வலிச்சது. என்ன அந்த காரியங்களை நம்ம உற்று பார்க்க வேண்டும். சுயாதீன பிரமாணமாகிய இந்த பூரண பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணணும், உற்று நல்லா கவனமாக கான்சென்ட்ரேட் பண்ணி கேர்ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லைங்க, நீங்கள் சுயாதீனர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் எதற்கும், எந்த பாவத்துக்கும், எந்த பலவீனத்துக்கும், எந்த நோய் நொடிக்கும், எந்த தரித்திரத்துக்கும் நீங்கள் அடிமைகள் அல்ல. அவருடைய சொந்த குமாரனே நமக்கு கொடுத்து இவைகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை அவருக்கு சொந்தமானவராய் மாற்றி, ஏன்னா நம்ம தூரத்தில் இருந்தோம், அவர் தூரத்தில் இல்லை, நம்ம தான் அவரை சூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். அவர் நம்மளை பிடிச்சிதான் வச்சுருந்தாரு. அது நமக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது. ரொம்ப உண்மையான அன்பு கூட சில நேரத்தில் ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் என்னை ரொம்ப நேசிக்கிறது எனக்கு என்னமோ நடிப்பு மாதிரி இருக்குது, இதில் என்னமோ உள்ள வச்சு ஏதோ செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத கூட சில நேரத்தில் டவுட் பண்ணுற மாதிரி கூட நம்மளே கூட யோசிப்போம். ஏன்னா நான் அந்த உண்மையான அன்புக்கு பாத்திரவான் அல்ல, நான் தகுதியானவள் அல்ல, நான்லாம் ரொம்ப அப்படிப்பட்டவ, என்னெல்லாம் நேசிக்கவே முடியாது. அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த ட்ரூ லவ்வை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த சுயாதீன பிரமாணமாகிய இந்த பூர்ண பிரமாணம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவோடைய முழுமையை எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், எந்த ஒரு தடை அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகி வழி மாறி போய் வேற விதத்தை தேடி போகாமல் அந்த தகப்பனுடைய முழுமையான அன்பை நமக்கு அப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி சுயாதீன பிரமாணமாகி பூரண பிரமாணம், இந்த பூரண பிரமாணம் தான் நம்மளை முழுமையடை செய்கிறது.
எங்கன்னா எதனா ஒரு குறைவு இருந்தாலோ, சந்தேகங்கள் இருந்தாலோ, பயங்கள் இருந்தாலோ, இந்த பயம்தான் நம்மளை பிதா கிட்ட போய் நேராக போய் சேர்க்காது. இந்த பயம் என்ன பண்ணனா நம்மளை மலை அடிவாரத்திலே நிற்க வச்சிரும். இன்னும் உண்மை அறிகிற அறிவில் நம்மளை உள்ள கொண்டு போகாது. அந்த பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலை கொடுக்கிறது இந்த சுயாதீன பிரமாணம். அந்த அன்பின் குறைவுகள் இருக்கலாம். என்னை ஆண்டவர் என்னை ரொம்ப லவ் பண்ணல போல, என்னை நேசிக்கல, அதனால தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கெல்லாம் அந்த அழைப்பு இல்லை போல அப்படின்னு நாமளா நினச்சிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த பூரணமாய் அவர் நம்ம மேலே காண்பிக்கிற அந்த அன்பின் குறைவை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம அப்படி நினச்சிக்கிறோம். ஆனால் அவருடைய நிறைவு என்ன சொல்லுதுன்னா, நான் எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துருக்குறேன், நீ என்னோட செல்ல மகளா இருக்கிற, என் செல்ல குமாரனா இருக்கிற, நான் உன்னை புரிந்து வைத்து உனக்காக வைத்திருக்கிற காரியங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த வசனம் பாருங்க, 22வது வசனம், நீங்கள் உங்களையே வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஸோ இந்த காரியத்தை இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டிருக்கிறாங்களா, நம்ம இதை நம்ம சும்மா கேட்டுட்டு அதோட விட்டுறாம இந்த பூர்ண பிரமாணமா இருக்கிற இந்த சுயாதீன பிரமாணத்தை நம்ம உற்று பார்த்து கவனித்து அந்த இடத்துல ஒரு பிரேக் போட்டு அப்படியே திரும்ப ரிவர்ஸ் போயிட்டு நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் தவறாக தகப்பனை பற்றி புரிஞ்சு வச்சிருக்கோம், இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து இப்படி இந்த காரியத்தை இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுக்க விரும்பினாரு, நான் அதை அப்படின்றத நம்ம நிறுத்தி நிதானித்து ஆராய்ந்து அறிந்து திருவசனத்தை கேட்கிறவர்களா மாற்றம் இல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். ஸோ ஒரு வசனத்தை கேட்டு அது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் அதை அபியாசப்படுத்தி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற ஜீவன் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெளிப்படும். யாராலையுமே அந்த பிளெஸிங்ஸை ஸ்டாப் பண்ணவே முடியாது. எது ஸ்டாப் பண்ணனா, இந்த சுயாதீன பிரமாணம். அச்சோ எனக்கு அது கிடையாது, ஆண்டவர் என்னெல்லாம் அங்கே அழைச்சிருக்க மாட்டாரு, எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துருக்க மாட்டாரு, நானே ஒரு பாவி, ஒரு ஏழை, ஒரு நீசன், ஒரு பூச்சி, ஒரு புழு அப்படின்னு நம்மளே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொள்ளாத பரிசுத்தவான்கள் பேசின வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இன்றைக்கு பிள்ளை என்ற அந்தஸ்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கும் போது அந்த அந்தஸ்துக்குள்ளே நம்மளால் உள்ள வர முடியாமல் போயிடுது. வெரி பேத்தட்டிக். ஸோ இன்றைக்கு இந்த நற்செய்தி இன்னைக்கு என்னன்னா, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிருக்காரு, சுயாதீன பிரமாணத்துக்குள்ள நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. அந்த பூர்ண பிரமாணம் கம்ப்ளீட், இதுல குறைவே கிடையாது. எல்லாத்துலேயும் கிறிஸ்துவோடைய அந்த அன்பின் நிறைவோ அந்த ரத்தத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கல பேசலைன்னா மீதி எல்லாமே இன்கம்ப்ளீட் தான். அந்த பிதாவோடைய அன்பின் முழுமையை நம்ம தெரிந்து கொள்ளனா அதுவும் இன்கம்ப்ளீட் தான். ஸோ இந்த கிறிஸ்துவோடைய அந்த பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை உற்று பார்த்து வசனத்தின்படி கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை அதன்படி செய்கிறவர்களாக இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்படின்னா, எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். கண்ணாடியில் நம்ம ஒரு முகத்தை இப்படி பார்க்குறோம், பார்க்கும்போது என்ன தெரியுது, நம்ம ஃபேஸ் தெரியுது, கண் எப்படி இருக்கு, இந்த இடத்துல இது சரியில்லை, இங்கே கொஞ்சம் தொடச்சிக்கணும், தலை முடி கலைஞ்சு போயிருக்கு, ஸோ இதை பார்த்து இது கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அந்த கண்ணாடியை பார்க்கும் போது தெரியுது. ஸோ வசனத்தை பார்க்கும் போது தான் நமக்கு நம்ம ஃபேஸில் என்ன சரீரத்தில் என்ன மாற்றங்கள் என்ன நமக்கே நம்ம ஃபேஸ் பார்க்க முடியுமா, முடியாதுல்ல. ஸோ வசனத்தை படிக்கும்போது நமக்கு ஓ இந்த இடத்துல எனக்கு மாற்றங்கள் வேணும், இந்த இடத்துல நான் தகப்பனை நான் சரியாக புரிந்து கொள்ள வேணும், இந்த இடத்துல என்னோட இயேசுவை நான் இன்னும் அவருடைய அன்பை, அவரோட மிகுதியை, அவர் எனக்காக செய்திருக்கிற காரியங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணும் அப்படின்னு அந்த வசனத்தை பார்க்கும்போது, அந்த கண்ணாடியை பார்க்கும்போது என்னுடைய ரூபம் அங்கே எனக்கு தெரியுது. அதை நான் சரியாக பார்த்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்கிறவளா நான் மாற ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த வசனத்தை பார்க்கும்போது தான் என் முகம் என்னன்னு எனக்கே தெரியுது, என்னோட ஃபேஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு பாருங்க இங்க. அவன் தன்னைத்தானே பார்த்து விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். எப்படி? அவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன். திருவசனத்தின்படி கேட்டு செய்கிறவன் அந்த கண்ணாடியில் தான் ஃபேஸ் எப்படி இருக்குன்றத பார்க்குறான்,
பார்த்துட்டு ஓகே இது இப்படி இருக்கு அப்படி என்பதை தெரிந்து கொண்டு அதை இன்னும் நல்வழிப்படுத்தி கொள்ள நம்ம முயற்சி பண்றோம். அதுல வந்துட்டு நம்ம ஜெயிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம அப்பா நம்மள கொண்டு போயிட்டே இருக்கிறார். அதுதான் ஆண்டவரோட அப்பாவோட ஆசையா இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு கண்ணாடியில் ஒரு விஷயத்த பார்த்துட்டு டக்குன்னு எடுத்துடும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அது படி ஃபாலோ பண்ணலை. அப்படி ஃபாலோ பண்ணாததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வசனத்தினுடைய முழுமை நம்ம வாழ்க்கையில் கிரியே நடப்பிக்காமல் போகுது. அதுக்கு வசனம் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். ஸோ கண்ணாடியில் பார்க்குறப்போ வசனம் நம்மளை குறித்து என்ன சொல்லுது, அப்பா நம்மளை குறித்து என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு, என்ன நமக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறாரு என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை வந்துட்டு நம்ம நம்ம அதை கிரகித்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், அதன்படி நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். கனப்படுத்த, நன்றியுள்ள இருதயமாக இருக்க, அப்பாவின் அன்பின் இருதயம் என்ன என்பதை புரிந்து கொள்ள, மன்னிக்கவே முடியாதுன்னு உலகம் சொல்கிற இடத்துல நீங்கள் முன்னாடி போய் நின்று அவங்கள ஹக் பண்ணி அவங்கள மன்னிச்சு தான் பாருங்களேன். அப்பா வசனம் அப்படி தானே சொல்லுது. அப்போது அதன் வசனத்தின்படி செய்கிறவர்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த பூரண பிரமாணமாக இருக்கிற அந்த சுயாதீன பிரமாணம். என் சுயத்திலிருந்து நான் விடுதலையாக இருக்கிறேன், நான் யாருக்கும் அடிமை இல்லை, என் வாழ்க்கையில் எந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் இல்லை, என் அப்பா எப்படி பார்க்குறாருன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்து எப்பேற்பட்ட பர்சன் எனக்கு முன்னாடி இருந்தாலும் நான் அவங்கள லவ் பண்ண முடியும். அவங்க மேலே எந்த கிரட்ஜ், எந்த கோபம், எந்த வருத்தம், எந்த ஒரு பழைய வேதனைப்படுத்துகிற காரியங்கள் அவங்க மேலே இல்லை என்பதை நம்மளால் அழகாக வாழ்ந்து காட்ட முடியும். அப்படி தான் அந்த வசனத்தை நம்ம வாழ்ந்து காட்டுறது, செயல்படுத்துகிறது. படிக்கிறது மட்டும் அப்படி விட்டுறாம அதை நம்ம இம்ப்ளை பண்ணுறது நம்ம வாழ்க்கையில். அந்த இம்ப்ளிகேஷன் நான் அதை அப்ளை பண்ணி அதை வாழும்போது இது ஒரு சிரமமாக இருக்காது, அது ரொம்ப கஷ்டமாக ஒரு பேர்டனாக, ஐயோ நான் எப்படி இதெல்லாம் நான் செய்ய முடியும், என்னால் அவங்க முகத்தையே பார்க்க முடியாது, என்னால் அவங்க பேசின வார்த்தைகளை மறக்கவே முடியலையே, எத்தனை வருஷம் ஆனாலும் என் காதில் அது கேட்டுக்கிட்டே இருக்குது, அன்றைக்கு என்னை குறித்து பேசின காரியங்கள், என்னை குறித்து இன்னொருத்தவங்க கிட்ட கமெண்ட் பண்ண காரியங்கள் என்னை பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கே. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட இமோஷன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒரு இன்விடேஷனாக கொண்டு போகணும். நீங்கள் இந்த காரியத்தில் நான் அப்படி ரொம்ப ஹர்ட்டாக இருக்கிறேன்ப்பா, இந்த காரியத்தில் நான் ரொம்ப வருத்தப்படுறேன், என்னை இப்படி பேசுனதுனால நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறேன், என்னை ரிஜெக்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அந்த இமோஷன் அவருக்கு ஒரு அழைப்பிதழா, என் தகப்பன் என்னோட இதில் என்ன பேச விரும்புகிறார் என்பதை நான் கேட்கறதுக்கு நாங்கள் போகிறவளாக இருக்கணும். அப்படி அங்கே சென்று அப்பா கிட்ட சொல்லும் போது அப்பா நம்மளை ஆற்றி தேற்றுகிறவராக இருக்கிறாரு. நம்மளோட காயங்களை அப்படியே உதாசீனப்படுத்திடுவாங்க சிலர்லாம். நான் இப்படி காயப்பட்டிருக்கேன்னா உனக்கு நல்லா வேணும், நீ என்ன பேசியிருப்பியோ, நீ என்ன முடிவு எடுத்திருப்பியோ, நீ என்ன செஞ்சதுனால இப்படி நடந்திருக்கோ அப்படின்னு நம்ம ஒரு கஷ்டத்தை ஒருத்தவங்க கிட்ட சொல்லும்போது அந்த சொன்ன கஷ்டத்தையே அவங்க ஒரு வெப்பனாக மாற்றி திரும்பவும் அதை வைத்தே குத்துற காரியங்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம் இல்லைங்களா. ஆனால் பிதா கிட்ட அதை கொண்டு போகும்போது என்ன செய்வாராம், அதை முத்தமிட்டு அந்த காயங்களை அவர் ஹக் பண்ணி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூபிள் ட்ரெஷராக அவர் அதை எடுத்துக்கொண்டு அதில் கவனம் செலுத்தி, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் அந்த இடத்துல உன் கூட இருக்கிறேன், நீ அவங்கள மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிற பலத்து. இதுதான் பவர் ஆஃப் காட். பவர் ஆஃப் காட் வானத்திலேருந்து அக்கினியை மட்டும் கீழே இறக்கிறதுக்கு இல்லைங்க, மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கும் தேவனுடைய உன்னத பலன், த பவர் டு ஃபர்கிவ். அது ரொம்ப முக்கியம் பாருங்க. மற்றவர்களை நம்ம மன்னிக்க அந்த இடத்துல இருந்தா இயேசு கிறிஸ்து அவங்களை என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு நிமிஷத்துல நம்ம அப்பாவை அந்த இடத்துல வச்சு பார்க்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். இதுதான் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம். டு லவ் அண்ட் டு ஃபர்கிவ் அட் த சேம் டைம். என்னது, ஆண்டவரை போல அதிகாரத்தோட இயேசு கிறிஸ்து எந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறாரு அந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி அப்படிப்பட்ட பீப்புள் எந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ அவர்களை விடுதலை பண்ணும்படியாக கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்னா ராஜாவாக வந்தார், அதே நேரத்தில் அடிமையாக எதுக்கு நமக்கு ஊழியம் செய்யும்படியும் வந்தார். சரிங்களா, அவர்
ராஜாவாக வந்து யூதனுக்கு ராஜாவாக வந்தார். யூதன் மட்டும் நம்ம எல்லாருக்கும் இயேசு ராஜா. அவர் அப்படிப்பட்ட இயேசு ராஜாவாக வந்தார்னா ராஜா எப்படி இருப்பாங்க? எல்லா விதமான ஆளுகை, அத்தாரிட்டி இருக்கும், பவர் இருக்கும். அதாவது ஒரு ஆளுங்கட்சியில் எப்படி இருக்கும்னா பவரும் இருக்கும், அத்தாரிட்டியும் இருக்கும் இல்லையா? சீட் மட்டும் இருக்காது, அது அந்த சீட்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அத்தாரிட்டியில் ஒர்க் பண்ணுற அந்த அத்தாரிட்டியும் இருக்கும். அப்போது அந்த அத்தாரிட்டியில் வந்தார். அதுக்கடுத்து எப்படி வந்தார்னா ஊழியம் செய்யும் வந்தார் இல்லையா? ஒரு ஒரு அடிமையின் ரூபமாக, ஒரு ஏழையின் கோலமாக தாழ்த்தப்பட்டு, அப்படிப்பட்டவங்கள மன்னித்து, நேசித்து, முத்தமிட்டு, அவருடைய சொந்த குடும்பமாக அணைத்து பிதாவிடத்தில் சேர்க்க வந்தார். ஸோ இன்னைக்கு நமக்கு கால் என்னன்னா, ஒரு ராஜரீக அபிஷேகமும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு ஊழியக்காரனுக்கு உண்டான அபிஷேகமும் இருக்குது. ராஜரீக அபிஷேகம் என்ன செய்யும்னா, அந்த பீப்புளுக்கு பின்னாடி இருக்கிற கிரியைகளை எந்த ஸ்பிரிட்டில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க என்பதை கற்றுக்கொண்டு அதை எதிர்த்து நிற்கும், அதை அவர்கள் வாழ்க்கையிலிருந்து விடுதலை பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஒரு அடிமையாக எப்படின்னா சர்வன்ட் ஹார்ட்டட், கிங் மைண்டட். சர்வன்ட் ஹார்ட் என்ன பண்ணும்? பணிவிடை செய்யும். நம்மளை அதுக்கு தான் சொல்லியிருக்காரு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசிர்வதிங்க, ஆசிர்வதிக்க வேண்டியது அன்றி சபியாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம 1 மைல் ஓட சொன்னால் 3 மைல் ஓடுறது, வஸ்திரத்தை கேட்டால் இதையும் சேர்த்து கொடுக்கறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி செய்ய முடியும்னா பூரண பிரமாணமாக இருக்கிற இந்த சுயாதீன பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக இருக்கிறேன். நான் எந்த கோபத்துக்கு அடிமை இல்லை, எந்த கசப்புக்கு அடிமை இல்லை, எந்த வேறு என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ போய் பேசாதன்னு என்னை எதையுமே பிடிச்சி வைக்கல. நான் கனம் பண்ணுறதுல முந்திக்கொள்கிறேன். நான் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறேன், மன்னிக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த சுயாதீன பிரமாணம் என்ன பண்ணணும்னா, அந்த பூரண பிரமாணம் ஒரு விடுதலை உள்ளவளாக மாற்றி, இந்த விடுதலையில் இருந்து நான் மற்றவர்களை விடுவிக்கும்படியாக என்னை வழி நடத்தும். ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு அழகான பிரமாணம் பார்த்தீங்களா? சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே. பார்த்தா மட்டும் போறாதுங்க, என்ன பண்ணணுமா? அதில் நிலைத்திருக்கணும். இந்த சுயாதீன பிரமாணத்தில் நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனா இராமல். நான் இவ்வளோ சத்தியம் இப்போ கேட்டிருக்கோம், எத்தனையோ வாரங்களாக கேட்கிறோம், நிறைய கேட்கிறோம். ஸோ கேட்கிறத நம்ம மறந்து விடாமல் அதை உற்று பார்த்து அதை என்ன பண்ணுறோமா, அதில் நிலைத்திருக்கிறவன் என்ன செய்கிறான்னா அதற்கேற்ற கிரியையை செய்கிறவனா இருந்து தன் செய்கையில் பாக்கியவானா இருப்பான். தன் செய்கிற கிரியையில் நிலைத்திருந்து, அது மட்டும் இல்லாமல் அதை செய்து அந்த செய்கையில் அதனால் அதுக்கு இருக்கிற ஃப்ரூட்டை அவன் சுதந்திரிப்பான். பாக்கியவானா இருப்பீர்கள், பிளஸ்டாக இருப்பீங்க. ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட நிறைவான வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக தேவன் இந்த நாளில் உங்களுடைய இருதயத்தை திறந்திருக்கிறார். இன்றைக்கு ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பூரண பிரமாணமாக இருக்கிற இந்த சுயாதீன பிரமாணத்தை இன்று நாங்கள் உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்று நாங்கள் கவனித்து பார்க்கிறோம். டைம் எடுத்து ஆண்டவரே, நாங்கள் எந்தெந்த இடத்துல நாங்கள் சுயாதீனமாக இருக்கிறோம், விடுதலையாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் உற்று பார்க்கிறோம். எங்கள் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நீர் நினைப்பூட்டி திறந்து கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விடுதலையோட, இந்த சுயாதீனத்திலிருந்து எங்கள் மக்களை நாங்கள் நேசிக்கிறோம், மன்னிக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பை நாங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி. இந்த சுயாதீன பிரமாணத்திலிருந்து நாங்கள் அதை செய்து அந்த கிரியைகளுடைய பாக்கியத்தை முழுமையாய் நாங்கள் அனுபவிக்கும்படியாய் கர்த்தாவே, இந்த நாளில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி. சுயாதீனத்திலிருந்து கிங் மைண்டடாக இருந்து, சர்வன்ட் ஹார்ட்டடாக இருந்து உம்முடைய ராஜ்யத்தின் நிறைவை நாங்கள் உலகத்துக்கு நாங்கள் வாழ்ந்து காட்டும்படியா அப்பா, எங்களை பார்க்கிறவர்கள் எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை கண்டு கொள்ளும்படியா, கண்ணாடியில பார்த்துட்டு அப்படியே செல்லாதபடி கர்த்தாவே, அதை நாங்கள் நிலைத்திருந்து அதன்படி செய்யும்படியாய் கர்த்தாவே, இந்த நாளில் எங்களை நாங்கள் முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் யோசனைகள், செய்கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் எல்லா காரியத்தையும் கர்த்தாவே, எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கசப்புகள் இருந்தால் ஆண்டவரே, இது ஒரு இன்விடேஷன் அவங்க கிட்ட கொண்டு வருகிறோம் ராஜா. நன்றி ராஜா, எங்களோட நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிதும் கூர்மையுமான எந்திரமாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Velachery, Chennai 42, Tamil Nadu. Our phone number 90437721005. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.